சான்றோர் பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, தமிழ் ஆனந்த யோக உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இன்று காலையில் கூட எனக்கு உடல் நலம் நன்றாக இருந்தது. மதியம் தூங்கி எழுந்ததற்கு பிறகு சளி பிடித்துக் கொண்டது. அது ஃப்ரீயா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பிடித்த காரணத்தினாலே பந்தம் ஏற்பட்டு விட்டது. ஆகவே நடுவே இருமல் ஏற்பட்டால் பொறுத்தருளும்படி அன்பரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தலைப்பிலே பேச வேண்டும் என்று ஒரு பந்தம் இருக்கக்கூடிய காரணத்தினாலே புரோகிராம ரத்து செய்யாமல் பேசுவதற்கு முயற்சி செய்கின்றேன். பொதுவாக இதுவரை ஆன்மீகத்திலே கூறியிருக்கின்றார்கள், எதுவுமே பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது, பற்று வைக்கக்கூடாது. பற்று எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்றால், தாமரை இலை தண்ணீர் போல இருக்க வேண்டும். தாமரை இலையிலே நீர் இருக்கின்றது, அதை ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அது ஒட்டாமல் இருக்கும். அதனால உலக பொருளோடு நாம் தொடர்பு கொண்டாலும் அதனோடு ஒட்டாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். தங்களுடைய தியானத்தினாலும் தற்சோதனையினாலும் யார் எந்த அளவுக்கு மனதிலே இருக்கின்றார்கள் என்பது தெரியாது. நம்ம அறிவை கொண்டு கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் இப்போது சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் பார்க்கலாம். நம்முடைய அறிவுக்கு பொருத்தமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். ரொம்ப யதார்த்தமாக சாதாரணமாக நம்முடைய மனதையும் அறிவையும் கொண்டு ரொம்ப யதார்த்தமாக பார்க்க வேண்டும், சுயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாதிரி பார்க்கும்போது எப்படி இருக்கின்றதோ அது போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஆண்டாண்டு காலமாக அதை செய்து வருகிறார்கள் என்பதற்காக அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. புத்தர் 2500 வருடங்களுக்கு முன்பாக இருந்தார். அவர் பெண்களுக்கு தீட்சை கொடுக்கவில்லை, பெண்களுக்கு துறவரம் கொடுக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் அப்ப ஞானம் வேணும் அப்படின்னா துறவரம் போயிடணும். ஒரு ஊர்ல இருந்து புத்தர் ஒரு ஊர்ந்து 100 ஊருக்கு போனார்னா அவரோட ஆண்கள்லாம் போயிடுவாங்க. பெண்கள் ஏன் போவது கிடையாது? பெண்களுக்கு அங்கே வசதி வாய்ப்பு கிடையாது, ஆண்கள் மட்டும்தான். அப்படியே திறந்துட்டு அப்படியே போயிடுவாங்க அடுத்த ஊருக்கு. அவரோட போயிட்டே இருப்பாங்க. எதற்காக? ஞானத்திற்காக. அப்ப புத்தர் என்ன சொல்லி கொடுத்தார்? பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டும். வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து வாழ்ந்துவிட்டு அந்த ஊர் மக்களுக்கு நல்ல ஒரு விளக்கங்கள் கொடுத்து விட்டு அடுத்தது போகும். 2500 வருடத்துக்கு முன்பாக.
புத்தர் பெரிய ஞானி, அவர் தவறு செய்வாரா? அது மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப எல்லாரும் துறவறம் போக முடியாதே, இந்த பந்த பாசங்களை விட்டுட்டு போக முடியாதே. அவர் மட்டும் இல்ல, ரொம்ப பேர் அதான் சொல்லி வைத்தாங்க. வேதாத்திரி மகரிஷி வந்தார், அது மாதிரி அவங்க சொல்லி வச்சிருக்காங்களே, மாற்றி சொல்லாமான்னு அவரு அது மாதிரி நினைக்கலையே. அவருக்கு தெளிவா தெரிஞ்சுது, அறிவுக்கு சூப்பரா புரிஞ்சுது. யாரு என்ன சொன்னாங்க அதை பத்தெல்லாம் கவலையே படல, துணிச்சலா அடிச்சாரு. முதலாக ஆன்மீக உலகத்திலே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாரு. துறவி, துறவுனா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உடை தெரிந்தார். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாருங்க. பெண்கள் கற்றுக்கொள்ளலாம், குடும்பத்திலும் கற்றுக்கொள்ளலாம். இந்த தியானத்திற்காக, அறிவின் முழுமைக்காக வீட்டை துறக்க தேவையில்லை, பிசினஸை துறக்க தேவையில்லை, வேலையை விட தேவையில்லை. அனைத்துமே செய்து கொண்டிருங்கள். குறிப்பிட்ட நேரத்துக்கு இதற்கு ஒதுக்குங்கள். உங்களுடைய மனதை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். மென்மேலும் முன்னேறி செல்லுங்கள். இது அவருடையது. இப்ப இதுவரை என்ன சொன்னாங்க, எப்படி இவர் மாத்தினாரு, என்ன துணிச்சல் ஏற்பட்டது? அப்ப இதுவரை சொல்லியிருக்காங்க, மாற்றாம இருக்க முடியுமா? அதே மாதிரி இருந்தா எத்தனை பேர் தியானம் கற்றுக்கொள்ள முடியும்? தியானம்னாவே ரொம்ப நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, வேற யாருக்கோ, வீட்டை விட்டவங்களுக்கு தான் அப்படின்னு இருந்தால் எப்படி தியானம் கற்றுக்கொள்ள முடியும்? உறைந்து கிடந்த ஆன்மீகத்தை உடைத்தெறிந்தவர் வேதாத்திரி மகரிஷி. 2600 வருடத்துக்கு முன்னாடிலாம் அந்த காலகட்டத்தில் புத்தருக்கு அந்த மாதிரி தான் வசதி இருந்தது. அதுல தவறு கிடையாது. இத்தனை வருடங்கள் கழித்து திரும்ப அதே ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாதே. அப்ப எல்லாமே மாறிக்கொண்டே இருக்குமே. அப்ப எதுலையுமே பந்தம் தேவையில்லையே. இதுவரை என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை பிடித்து வைத்து அதுதான் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதே. இப்போது கூட மிக எளிமையாக, குழப்பமே தேவையில்லை, ரொம்ப சாதாரணமா, யதார்த்தமா நம்முடைய மனம், அறிவு 2 இருக்கின்றது. 2ஐ மட்டும் வைத்து கொண்டு சாதாரணமான புரிதலே இருந்தாலே போதுமானது. வேற எதுவும் தேவையில்லை. அதுவே போதும். இதை வைத்துக்கொண்டு எப்படி எந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுதோ அதை வைத்துட்டு போகலாமே. அவங்க அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தேவையில்லை, எடுத்துக்கலாம். ஆனால் நம்முடைய அறிவை கொண்டு சுயமாக சிந்தனை செய்து ஒரு முடிவு எடுக்கணும். அப்படியே இருந்தா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம், ஒத்து வருதான்னு பார்க்கலாம். இப்ப எதுலையுமே பந்தமே தேவையில்லை. நடைமுறையில எப்படி இருக்கின்றது? அது அவரவர்களுக்கு தான் தெரியும். புத்தர் ஞானத்தை தேடி காட்டுக்கு போனார். ஞானம் கிடைத்து விட்டது. திரும்ப அரண்மனைக்கு வராரு. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, நீங்க ஏன்டா சொல்லியிருக்கலாமே, ஏன் இதே தியானத்தை இங்கே அரண்மனையிலிருந்து பெற முடியாதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இப்போது எனக்கு தெரியுது, அரண்மனையிலிருந்து கூட அந்த ஞானத்தை அடைய முடியும். நான் அரச பதவியோ அல்லது அரண்மனையோ துறக்க தேவையில்லை, இங்கே இருந்து கூட என்னால் ஞானத்தை அடைய முடியும். ஆனால் அப்போது எனக்கு தெரியவில்லை அப்படின்னு அவரு உண்மையை ஒத்துக்கிட்டார். அதனால காலத்துக்கு காலம், ஒரு காலகட்டத்தில் எந்த நாட்டில் எந்த சூழ்நிலையில் அங்கே வாழக்கூடிய மக்களுக்காக அவர்களை நல்வழிப்படுத்தி தெளிவான அறிவு பெற்று அறிவிலே முழுமை பெறுவதற்காக இயற்கை ஆங்காங்கு மகான்களை அனுப்பி வைத்தது. அது அந்த காலகட்டத்தில் அதையே பிடித்து வைக்கக்கூடாது. வேதாத்திரி மகரிஷி அவங்களும் சொன்னாங்க, அதாவது ஒரு மடம் இருக்குதுன்னா அது தோற்றுவித்திருக்கிறாங்க, மடம் இருக்கின்றது, அந்த மடத்தில் ரூல் இருக்கு, இப்படிதான் இருக்கணும், அந்த ரூலை விட்டு மேலேயும் போகக்கூடாது கீழேயும் போகக்கூடாது, அப்படியே ஃபாலோ பண்ணணும்.
அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதுபோல இருக்கக்கூடாதுன்னு தான் வேதாத்ரி மகரிஷி அவங்க சொன்னாங்க. ஒரு அறிஞர் குழு ஏற்படுத்துங்க. எல்லா துறையிலும் இருக்கிற அறிஞர்களை இதுல சேருங்க. என்னுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள சொல்லுங்கள். அனைவரும் கூடி யோசனை செய்து சரியான முறையிலே அறிவை பயன்படுத்தி அந்தந்த கால சூழ்நிலைக்கு மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் தாராளமாக மாற்றம் செய்து கொள்ளலாம். தன்னுடையதான் இருக்குன்னு அவர் பிடித்து வைக்கவே சொல்லவே இல்லை. அதுதான் வேதாத்திரி மகரிஷி எந்த காலத்திலையும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி அறிவுக்கு, அதாவது அந்தந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பழக்கம் வழக்கம் அது இந்த காலத்துக்கு பொருந்தவில்லை என்றால் துணிச்சோடு விடலாம். இதுதான் உண்மையாகவே அறிவினுடைய தெளிவு, அறிவினுடைய துணிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பிடித்து வைப்பது பந்தம், விட்டு விடுவது விடுதலை. பந்தம் என்றால் என்ன? விடுதலை என்றால் என்ன? வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இருக்கும்போது கூட ரொம்ப பேரு வேதாத்திரி மகரிஷிட்ட கேட்டாங்க, இப்போது நன்றாக நான் தியானம் செய்கிறேன், இதற்கு கூட எனக்கு நேரம் பத்தலை, இன்னும் சர்வீஸ்லாம் பண்ணணும், எனக்கு நேரம் பத்தவில்லை, ஆகவே இருக்கக்கூடிய பிஸ்னஸை விட்டுட்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு முழு நேரமாக இதிலே இறங்கட்டுமான்னு கேட்டாங்க. மகரிஷி இறங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க சம்பாதிக்கலாம், அதற்காக இதை விடக்கூடாது. நீங்க நினைக்கலாம் முழு நேரம் கிடைத்தா நான் அப்படியே முழுமையாக நீங்க நல்ல தியானம் பண்ணி சீக்கிரமா ஞானம் அடைந்துடலாம், சீக்கிரமா சர்வீஸ் பண்ணான்னு. ஆனால் யதார்த்தமா சிந்தனை பார்த்தோம் என்றால் சும்மா இருந்தீங்கன்னா மனம் கெட்டு போய் இன்னும் சிக்கல்ல தான் மாட்டுவாங்க. அது இருந்து கொண்டே அந்த நேரம், ஏன்னா அந்த அளவுக்கு அப்பா நேரம் கிடைக்கலையே, இதை செய்வதற்கு நேரம் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்டு அந்த இதுக்காக நேரத்தை ஒதுக்கும்போது அது சிறப்பாக இருக்கும். ஒரு முறை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் நடந்தது, அங்கே கலந்து கொள்ள வாய்ப்பு இருந்தது. அப்போது எல்லாரும் நடுவே டீ குடிக்க போயிட்டாங்க. நானும் மகரிஷியும் இருந்தோம். அப்போ மகரிஷி கேட்டாங்க, நீங்கள் பேராசிரியராச்சே, இந்த சனி ஞாயிறு எப்படி அகத்தாய்வு நடத்துவீர்கள் என்று கேட்டாங்க. நான் சொன்னேன், மோஸ்ட் ஆஃப் த சாட்டர்டேஸ் நான் லீவ் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மாதிரி சொன்னாங்க, மனோகரன் பேங்குக்கு அடிக்கடி லீவ் போடக்கூடாது அப்படின்னு சொன்னார். என்ன பாருங்களேன், எல்லாத்தையும் திறந்துட்டு வா, எல்லாரும் விட்டுட்டு வான்னாங்க. நீங்க அப்போ எங்கள் பேங்க்ல 40 பேர், ஒரு ஆள் லீவ் போட்டால் ஒன்றும் தெரியாது. பார்த்தா வரக்கூடிய மேனேஜரை எனக்கு தாராளமாக லீவ் கொடுப்பாங்க. எனக்கு என்னை பொறுத்தவரை எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் மாரிஷ் என்ன சொன்னாங்க, அடிக்கடி நீங்கள் பேங்குக்கு லீவ் போடக்கூடாது, ஏன்னா அதனுடைய கடமையை விட்டு நீங்கள் விடுமுறை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுதான் இந்த இடத்துல சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இருக்கிறாங்க, இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. கருத்து வேறுபாட்டின் காரணமாக பேச்சு நடக்கின்றது. அது ஒன்று இது பண்ணி ஒன்று இது பண்ணி அது அதிகமாகி விடுகின்றது. ஒருத்தர் தன்னுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தி பேசுறாங்க, சத்தமா பேசுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கணவனுக்கு கோபம் வந்து விடுகின்றது, அதிகமா கத்துறாரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது, விட்டுறேன் அப்படின்னு விட்டுட்டார். கொஞ்ச நேரம் ஆகுது, ஒரு நிதானத்திற்கு வருகிறார். அவருக்கு தோணுது, இந்த மாதிரி நாம தியானம் செய்கிறோம், இந்த மாதிரி கோபம் வரக்கூடாது என்று நினைக்கின்றோம், இப்போது கோபித்து விட்டோம், கோபம் வரக்கூடாதுன்னு நினைச்சு அது வந்து விட்டது, அது பேச்சாக வந்து விட்டது. இதன் காரணமாக ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகின்றது.
குற்ற உணர்வை வந்து சமாதானம் சமாதானப்படுத்துவது. எப்படி சமாதானப்படுத்துறாரு? தான் பேசியது கரெக்ட் அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. அதற்காக திரும்பவும் போய் சொல்றாரு, இந்த மாதிரி தான் நான் சொன்னேன், இது மாதிரி கோச்சுக்க வேணான்னு சமாதானப்படுத்துறாரு. இந்த கோபம் ஏற்பட்டது மட்டும்தான் அவங்க மனைவிக்கு தெரியும். இவர் வந்து திரும்ப இவருக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டதோ அல்லது சமாதானம் ஏற்பட்டதுக்கு வந்து சொல்வதோ அது அவர்களுக்கு தெரியாது. இது முடிந்து விட்டது. 2 வருடங்கள் ஆகிவிட்டது. திரும்பவும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையிலே இந்த 2 வருடங்களுக்கு முன்பாக இருந்த அந்த சண்டையிலே ஏற்படக்கூடிய வார்த்தைகள் திரும்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுக்கிறாங்க. அந்த வார்த்தைகளை பிடித்து வைத்த காரணத்தினால இதுதான் பந்தம் என்று சொல்லக்கூடியது. இருப்பதிலே ஒருவரை விட்டு பிரியாம இருக்கக்கூடியது கணவன் மனைவி தான். மற்றவங்ககிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுன்னா, அப்பாவோட அம்மாவோட சகோதர சகோதரிலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டா அவங்கள பார்க்காம இருக்கலாம், பேசாம இருக்கலாம். ஆனால் கணவன் மனைவி என்பது வேறு வழியே கிடையாது. ஒரே இடத்துல வாழ்ந்தாக வேண்டும். சில நாட்களுக்கு பிறகு பேசாம இருந்தாலும் பேசியாக வேண்டிய சூழ்நிலை. இந்த இடத்திலே அந்த வார்த்தை மீது பந்தம் கொள்ளக்கூடாது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், கணவன் மனைவியிடத்திலே ஏதேனும் பிரச்சனை என்றால், ஏதாவது அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதை அவர்கள் சொல்லாத மாதிரி பாவித்துக் கொள்ள வேண்டும். எப்படிங்க? சொல்லி முடிச்சாச்சு, மனதும் கஷ்டமா இருக்கு. ஆனால் அது சொல்லாமல் பாவித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா எப்படி முடியும்? அப்புறம் எதுக்கு சொல்லியிருக்கிறாரு? அப்ப நெருங்கி உறவு இருக்கும்போது அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? இவங்க 2 பேருக்கு தான் உரிமை அதிகமா இருக்குது. வேற யாருகிட்டையும் இந்த மாதிரிலாம் எடுத்து சொல்ல முடியாது. வேற யாருகிட்டையும் சண்டை போட மாட்டாங்க. 3ஆம் நபரிடத்துல இந்த இந்த அளவுக்குலாம் சண்டை போட மாட்டாங்க. ஆகவே இது வந்து உரிமை இருக்கிறதுனால இது வந்தது. ஆகவே இந்த வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இதிலே பந்தம் தேவையில்லை. அதை அப்படியே ஆறு போல ஓட விட்டுறணும். திரும்ப திரும்ப இது வந்தாலும் இது வரக்கூடாது என்று அப்புறப்படுத்த நினைக்காமல் அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் அது அப்படியே ஓடிவிடும். திரும்ப நினைத்து பார்க்கும்போது இந்த மனதிலே கொஞ்சம் கூட அது இருக்கவே இருக்காது. இப்போ வேவ் லென்த்தில் இருக்கலாம். திரும்ப அந்த சண்டை வரத்துக்கு சான்ஸே கிடையாது. அந்த வார்த்தைகளை திரும்ப எடுத்து கொடுக்கவே தேவையில்லை. அப்போ உண்மையாகவே பந்தம் என்பது மனதிலே தான். மன அனுபவங்களை, மன உணர்வுகளை, அதில் சொன்ன வார்த்தைகளை திரும்பவும் நினைத்து பார்த்து அதை பிடித்து வைத்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே என்று அதை பிடித்து வைக்காமல் அதிலே பந்தம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். உண்மையாகவே பந்தம் இல்லாமல் எங்கே இருக்க வேண்டும் என்றால் அகத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய மன அனுபவங்கள்ல இருக்கணும். அதை பிடித்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தது என்றால் எப்போதுமே எந்த நேரத்திலையுமே கணவன் மனைவி மட்டும் இல்ல, சாரி, அதற்கு பிறகு யாருகிட்ட கூட அந்த சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இவங்களால தொந்தரவு அப்படின்னு வெறுத்து புறத்திலே அவர்களை வெறுத்து ஒதுக்க தேவையில்லை. அகத்துல தான் பந்தம் வேண்டும். புறத்திலே அகத்துல தான் வந்து பந்தம் இருக்கக்கூடாது. புறத்திலே பந்தம் வேண்டும். அதனோடு பல முறை சொல்லிட்டாங்க, பல முறையும் கேள்விப்பட்டுட்டோம். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காம நம்முடைய கடமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி எதிர்பார்க்காமல் இருப்பது? தேவையில்லை.
சரியான செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டு சரியான நம்முடைய கடமை மட்டும் செய்து கொண்டு எதிர்பார்க்காமல் இருந்தோம் என்றால் நாம் செய்த கடமைக்கு ஒரு விளைவு ஏற்படும். எதிர்பார்த்தால்தான் ஏமாற்றமே கிடைக்குது. இதுதான் செயல்விளை தத்துவம். என்னால எதிர்பார்க்காம இருக்க முடியாதுன்னா அதுக்கு முன்னாடி ஏமாற்றம் ஏற்பட இது செயல்விளை தத்துவம். அப்ப இதை புரிந்து கொண்டோம் என்றால் எங்கேயுமே மனதை பொறுத்தவரை சிக்கல் என்பது ஏற்படுவதற்கு அங்கே வாய்ப்பு கிடையாது. ஆகவே யாரையும் ஒதுக்க தேவையில்லை, யாரையும் வெறுக்க தேவையில்லை. தவிர்க்க முடியாத சில நேரத்திலே சில இதை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றால் தாராளமாக ஒதுக்கி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் மனதை பொறுத்தவரை ஒதுக்கக்கூடாது, மனதை பொறுத்தவரை வெறுப்பு இருக்கக்கூடாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது பார்த்துக்கணும். ஒரு இளைஞன் ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு மன நிம்மதியே கிடையாது. இதுக்கு என்ன காரணம்னா மற்றவர்கள் தான் காரணம். மற்றவர்களோடு பழகும்போது, சமுதாயத்திலே பழகும்போது, உறவினர்களிடத்திலே பழகும்போது அவங்க தான் நமக்கு நம்முடைய வெறுப்பையும் கோபத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துகிறார்கள். ஆகவே அவரிலிருந்து ஒதுங்கி இருக்கலாம், அவரிடத்திலே பந்தம் இல்லாமல் இருக்கலாம் என்று ஒதுங்கி இருக்கிறார். இருந்தாலும் அவரால் மனதில் நிம்மதியாக இருக்க முடியல. இப்போ அதுக்கு தான் காரணம்னு கூடுமானவர் அவர் அதை தவிர்த்து வந்தாலும் கூட மன நிம்மதி என்பது இருக்க இல்லை. எல்லாமே வந்து கொண்டு தான் இருக்கின்றது. என்ன செய்யணும் ஒரு ஞானிகிட்ட கேட்டார். ஞானி இவருடைய எதை கேட்டார், பொறுமை எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னார், அந்த ஆசிரமத்தில் 2 கிணறு இருக்கு, நீங்கள் போயிட்டு அந்த கிணத்துல தண்ணீர் வாளியில் தண்ணி அரைச்சிட்டு வாங்கினாரு. போனார், வாளி எடுத்து கிணத்தூரில் விட்டார். தண்ணீர் இருந்தது. தண்ணீரை வெளியே எடுத்து கீழே வைத்து குடத்தில் ஊற்றுனார். சரி, அடுத்த கிணத்துல போய் அதே போல் குடத்தில் நிரப்புங்க அப்படின்னாரு. அடுத்த கிணத்துல போய் வாளியை விட்டார். அது வெற்றும் கிணறு, அதில் தண்ணீர் கிடையாது. வாளியை விட்டார், தண்ணி இல்லை, வெறும் வாளி தான் வந்தது. வந்து சொன்னார், இதில் தண்ணீர் இருந்தது, குளத்தில் தண்ணீர் நிரப்பிட்டேன், அதில் தண்ணீர் இல்லை, ஆகவே குளத்தில் தண்ணீர் நிரப்ப முடியலைன்னார். அதற்கு அந்த ஞானி சொன்னார், இதே போல தான் உன்னிடத்திலே கோபம் இருக்குது, கோபமின்மை இருக்குது, பயம் இருக்கின்றது, பயம் இன்மை இருக்கின்றது, வெறுப்பு இருக்குது, வெறுப்பின்மை இருக்கிறது. உன்னிடத்திலே இது இருக்கின்றது. மற்றவர்கள் மூலமாக தான் இது வெளியில வருது அப்படின்னு மற்றவங்களை ஒதுக்க தேவையில்லை. ஏனென்றால் உன்னுடைய இயல்பாக இருக்கின்றது. அதற்கு அவர்கள் காரணம் அல்ல. வெறுப்பு, வெறுப்பின்மை, கோபம், கோபமின்மை, பயம், பயமின்மை நம்முடைய இயல்பாக இருக்கின்றது. மற்றவர்கள் நம்முடைய இயல்பை வெளியே கொண்டு வருகிறார்கள். அதற்கு அவர்கள் காரணம் அல்ல. அவர்கள் அத்துணை பேரும் வெற்றுவாளிகள் தான். அவங்க கொண்டு வராங்கன்னா அவங்க காரணம் கிடையாது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பை அவர்கள் வெளியே கொண்டு செல்கிறார்கள். அவ்வளவுதான் காரணம். அப்ப வெத்துங்கிணத்துல கொண்டு வரணும்னா அங்க தண்ணீர் தானாக வாளி நீரை உற்பத்தி பண்ண முடியாது. அங்க வெற்று கிணறா இருக்குது. ஆக வெற்றுவாளி தான் வருது. அப்படி பார்த்தோம் என்றால் எல்லாருமே வெற்றுவாளிகள் தான். அவர்கள் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய இயல்பிலே இருக்கக்கூடிய வெளியே கொண்டு வராங்க. நம்ம கிட்ட இந்த மாதிரி நம்முடைய இயல்பிலே அது இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அதை என்ன செய்வது என்று பார்க்குமே தவிர அவர்கள் மேல வெறுப்புல அர்த்தமே கிடையாது. அதனால அவங்களை விட்டு ஒதுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர்கள் அத்துணை பேருமே நமக்கு நன்மை செய்திருக்கின்றார்கள். நம்மிடத்திலே இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அங்கே பைந்த பதிவுகளில் வெளியே சென்று கொண்டிருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் விஷயம்.
அப்போ அவங்கள துறக்க தேவையில்லை, வெறுக்க தேவையில்லை. நம்ம இடத்தான் இருக்குது. நம்ம கிட்ட இல்லைன்னா அவங்களால கொண்டு வர முடியாது. கிணத்துல தண்ணி இருந்தால் தான் தண்ணீர் கொண்டு வர முடியும். வாளி, வெறும் வாளி, அங்கே தண்ணீர் இருந்தால் தான் மேலே கொண்டு வரும். வாளி தண்ணீரை உற்பத்தி செய்ய முடியாது. அதே போல நம்மிடத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அது வெளிப்படுதே தவிர, அவர்கள் காரணம் இல்லை என்பதை தெளிவாக அறிவை கொண்டு சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டாம். புரிந்து கொள்றதுன்னா புரிந்து கொள்வதுன்னா நம்முடைய இயல்பை நாம ஏத்துக்கணும். என்ன பண்றது? நம்முடைய இயல்போடு போராட முடியுமா? நம்முடைய இயல்பை எடுத்து போராட முடியாது. அப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதுன்னா இது நம்முடைய இயல்பு, அது அப்படித்தான் இருக்கின்றது என்று ஏற்றுக்கொண்டு அதனோடு முரண்படாமல் அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்முடைய இயல்பே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதை தவிர வேற வகையில இயல்பை மாற்ற முடியாது. கடுமையான போராட்டம் நடத்த வேண்டாம், நடத்தி கொண்டே இருக்க வேண்டாம், திரும்ப திரும்ப நடத்தணும், முடியவே முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம், இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டாம். அதை அப்படியே விட்டுட சொல்றீங்களா? அப்போ கோபம் வந்தால் கோபத்தை காமிக்கலாங்கிறீங்களா? அந்த மாதிரி சொல்லலை. கோபம் வந்தது என்றால் அது இயற்கையானது. எதுக்கு மாதிரி உணர்வு இயற்கை வைத்திருக்குது? அதற்காக அந்த கோபத்தை வெளியில காமிக்க முடியுமா? வந்த கோபத்தை தெரிந்து கொண்டு இதை எப்படி ஹேண்டில் பண்றது? கோபம் வந்திருக்கு அப்படின்னா இதை வைத்துக்கொண்டு மற்றவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுக்காக அது வந்தது. அதை ஹேண்டில் பண்றது மற்றவருடைய மனம் புண்படாம, மகனி சொல்றாங்கல்ல, நடிக்க சொல்றாங்கல்ல, இவ்வளவு தியானம் பண்ணிட்டு நடிக்க தெரியாதா என்ன? நடிக்கணும்னு சொன்னாங்கல்ல. அப்போ அவர்களிடத்திலே எப்படி நகைச்சுவாக இது சொல்வது, எப்படி அவங்க ஏத்துக்கிற மாதிரி சொல்றது, வெளிக்காட்டாமல் எப்படி இருப்பது அப்படின்னு வந்த கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணி வெளியில புறத்துல பயன்படுத்தணுங்கிறத வர எனக்கு கோபமே வரக்கூடாது என்று போராடனா இதுவரை யாராவது வெற்றி பெற்று இருக்கின்றார்களா? வெற்றி பெற்றிருக்கலாம், நான் அது மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியான முறையில் தியானம் செய்து சரியான முறையிலே தற்போது செய்த வெற்றி பெற்றிருக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது தோல்வி அடைஞ்சவங்களுக்காக பேசுகிறேன். ஒரே ஒரு ஆள் தோல்வி அடைந்தா கூட அவங்களுக்காக நான் பேசி கொண்டு இருக்கின்றேன். இப்போ ஃப்ரீயாக விட்டு பாருங்க, அந்த கோபத்தில் பந்தம் கொள்ள வேணாம். எனக்கு ஏன் இது மாதிரி வந்துச்சு? இவ்வளோ நாள் தியானம் பண்ணணும், எனக்கு இதுக்காக வந்தது, அங்கே போராடவே தேவையில்லையே. அது இயல்பாக இருக்கு. சில பேர் இயற்கையாகவே பொறுமையுடவங்க இருப்பாங்க. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகி கோச்சிக்கிட்டவங்களா இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய இயல்பு. அப்ப நம்முடைய இயல்பு அந்த மாதிரி. இந்த இயல்பை எடுத்து போராட முடியாது, அதை அப்படியே ஏத்துக்கலாம், அவ்வளவுதான். ஆகவே நம்முடைய மன அனுபவங்கள், மன உணர்வுகளோடு போராடாமல் அதை அப்படியே விட்டுவிட்டோம் என்றால், அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவை உடனடியாக மறைந்து விடுகின்றன. அதனுடைய ஆயுள் அரை வினாடி தான். அது மட்டும் இல்ல, அது வந்ததுக்கு பிறகுதான் நமக்கே தெரியுது. வந்ததுக்கு பிறகு இல்ல, வந்து மறைந்ததுக்கு பிறகுதான் நமக்கே தெரியுது அது வந்தது. மறைந்து போனதை எடுத்து பிடித்து இது எதற்காக வந்தது, ஏன் வந்தது, எப்படி வரலாம், நான் எவ்வளவு நாளா தியானம் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி வரலாமா என்று அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யும் போது இப்ப என்ன ஆகுது? மனதுக்குள்ளாரே போராட்டம் நடைபெறுகின்றது. இந்த போராட்டம் தான் சிக்கலை ஏற்படுத்துது. இங்க போராட்டமே தேவையில்லை. அதை அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் தானாகவே அது சரியாகி போயிடும். தானாகவே சரியாயிரும். ஃபேஸ்புக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, திரும்ப இது நெட்வொர்க் ப்ராப்ளம் ஏற்பட்டது. அவன் என்ன பண்ணுது, ட்ரைங் டு ரீஸ்டார்ட் ரெஸ்யூம்னு வருது. அது ஏதோ ஆயிடுச்சு, நான் போய் டச் பண்ணதுன்னா கட் ஆகி திரும்ப போடணும். இப்போ நான் ஒன்றுமே செய்யலை,
தானாவே திரும்ப அது போயிட்டு கனெக்ஷன் கிடைச்சிச்சு ஓடிட்டு இருக்குது. இது புறத்துல. புறத்துல இப்படின்னா அகத்துல ஏதாவது டச் பண்ணோம்னா இது எனக்கு பிடிக்கவில்லை, இது எனக்கு பிடித்திருக்கின்றது என்று நம்முடைய மன அனுபவங்களை பிடித்ததை இன்னும் நீடிக்க வேண்டும் என்பது, இன்பத்தை நீடிக்க வேண்டும் என்று துன்பத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று மன அனுபவங்களை நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்தோம் என்றால் இதுதான் பந்தம். அதை அப்படியே விட்டு விட்டோம் என்றால் விடுதலை. இதுதான் முக்தி. உலகத்து மக்களிடத்திலே பொருளிடத்திலே உலகத்திலே பந்தம் கொண்டுதான் செயல்பட்டாகணும். இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப உண்மையாகவே பந்தம் என்பது நம்முடைய மன அனுபவங்களை பிடித்து வைக்காமல் அதோடு பந்தம் இல்லாமல் இருக்கிறது தான் உண்மையான விடுதலை, முக்தி. உண்மையா விடணும், அங்கதான் விடணும். அப்போ உல்டாவா அப்ப வெளியில எல்லாம் விட்டுடணும், எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படிங்கும்போது முடியவே முடியாது. ஒருத்தர் தன்னுடைய வீட்டில் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி எனக்கு குடும்ப வாழ்க்கையே பிடிக்கல, நான் துறவு போகிறேன் அடிக்கடி போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கார். அவங்க மாரிஷிட்ட சொல்லிட்டாங்க, ஒரு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காருன்னு. ஒரு தடவை அவர் வந்தார். வந்த உடனே மாரிஷ் அவரே கேட்டார், என்னங்க இந்த துறவு போகலான்னு சொல்றீங்க போல இருக்க, நல்ல இடமா இருந்தா பாருங்க, நானும் உன் கூட வந்துடுறேன், 2 பேரும் போயிடலாம் அப்படின்னாரு. அவர் வீட்டுக்கு வந்தார். என்ன என்ன நம்ம வீட்டில் சொல்ல போய் மாரிஷை சொல்லிட்டீங்க போல இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் மாரிஷ் அவருக்கு எடுத்துரைத்தார், வீட்டில் பாருங்க எப்படி இருக்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியே போனா என்ன செய்வீங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, பெண்களே வேண்டாம் என்றால் அங்க போய் பிச்சை எடுக்குன்னா கூட எல்லாரும் எப்படி பிச்சை எடுக்கிறாங்க, அம்மா பிச்சை போடுங்கன்னு கேட்குறாங்க. அப்பயும் அங்க பெண் தேவைப்படுகின்றது. எதையுமே துறக்க தேவையில்லைங்க. அப்பதான் அவர் ரியலைஸ் பண்ணாரு, எங்குமே வெளியே போக தேவையில்லை, துறவுலாம் தேவையில்லை, வீட்டில இருந்தே நல்ல கடமைகளை செய்யலாம் அப்படின்னு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவுதான் துறவு. அப்படி பார்த்தோம் என்றால் எல்லாமே வேண்டும். மனதுதான் நம்ம நினைச்சுக்கிறோம், இது வேணாம், இது கூடாது, அதிகம் அப்படின்னு. அதாவது உலக பொருட்களோடு பந்தம் கொண்டு ஒரு செயல்படக்கூடிய நபர் மனதிலே அவருக்கு எந்த விதமான பந்தமும் கிடையாது. மனம் பந்தம் கிடையாத காரணத்தினாலே அவர் தெளிவாக இருக்கிறார். தன்னுடைய அகத்தை க்ளோஸ் பண்ணிட்டார், ஆன்மீகத்தையே க்ளோஸ் பண்ணிட்டார். ஆன்மீகம் என்றால் என்னன்னு தெளிவா தெரிந்து விட்டது. அவர் சிறப்பாக, ஏன்னா அகத்துல வேலை இல்லை என்று தெரிந்ததுக்கு பிறகு புறத்திலே மிக சிறப்பாக செயல்படுகிறார். பணம் ரொம்ப அதிகமா சம்பாதிக்கிறார். பொதுவா என்ன சொன்னாங்க, பணம் அதிகமா சம்பாதிக்க கூடாது, சொத்து தேவையில்லை. அது தமிழ் ஆனந்த யோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஷார்ப்பா, ரொம்ப எக்காச்சக்கமா நன்மணி சார் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்க அதையும் கேட்டுக்கங்க, இதையும் கேட்டுக்கங்க, உங்க அறிவை கொண்டு முடிவெடுங்க. நன்மணி சார் அப்படி பேசிட்டு நானும் இப்படி பேசுறேன், நீங்க முடிவு எடுங்க. இந்த தளம் ரொம்ப ஓப்பனா நல்லா டிஸ்கஸ் பண்ணி தெளிவாக இந்த மாதிரி பேசுறவங்க தான் இங்க இருக்கணும், மற்றவங்கள தேவையில்லை அப்படிங்கிறது கிடையாது. அது இருக்கட்டும். நீங்க உங்களுடைய அறிவை கொண்டு முடிவெடுங்க. ஒருவர் உள்ளுக்குள்ளார சுத்தமா பந்தமே கிடையாது, வெளியில மிக சிறப்பாக செய்கிறார், ரொம்ப சம்பாதிக்கிறார், யாருக்குமே தெரியாம ரகசியமா ரொம்ப பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறார், ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறார், ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறார், ரொம்ப பேருக்கு வேலை கொடுக்கிறார். மகரிஷி சொல்லியிருக்கிறாங்களே, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், நீங்க உங்களுக்கு தோன்றது வச்சுக்கோங்க. இதெல்லாம் பந்தம் கூட தேவையில்லை, குறிப்பிட்ட அளவுக்கு வச்சுக்கோங்க. நீங்க இந்த அளவுக்கு நீங்க சேருங்க, அதை சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வைத்து கொண்டு
குறிப்பிட்ட இதுக்கு வந்ததுக்கு பிறகு உங்க ஆயுள் முழு உழவுதானா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருங்க, ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதன் பிறகு வரக்கூடிய பணத்தை எல்லாம் அத்துணையும் சமுதாயத்துக்கே திருப்பி கொடுங்க. திரும்ப ரிட்டர்ன் பண்ணுங்க. வரக்கூடிய அந்த இலக்க அமைத்ததுக்கு பிறகு வரக்கூடிய பணத்தை எல்லாம் நல்வழியிலே சமுதாயத்துக்கு திருப்பி கொடுத்து கொண்டே இருங்க. ஏன்னா சமுதாயத்தின் மூலம் நம்ம வந்தோம். திரும்ப அந்த சமுதாயத்துக்கு குடுக்கணும். எக்கச்சக்கமா குடுங்க. எவ்வளவு பேர் பயன்பெறுவார்கள்? பாருங்க நீங்க. ஒருத்தர் வந்து நல்ல படிப்பு, நல்லா படிக்கக்கூடிய பையன். நல்ல மேல போனா நல்லா வர முடியும். தன்னுடைய குடும்பத்த காப்பாற்ற முடியும். ஆனா, அவனுக்கு வசதி கிடையாது. அந்த பையனுக்கோ, அந்த பொண்ணுக்கோ ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா, அந்த நேரத்துல அந்த குறிப்பிட்ட அந்த 1 வருடம், 2 வருடம் தான் மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்துல வந்து நம்ப பணமும் இருக்குது, மனமும் இருக்குது. 2யும் வந்து குடுக்கும்போது இப்ப என்ன ஆகுது? நல்லா படிச்சு, நல்ல வேலைக்கு போய் தன் குடும்பத்த நல்லா நடத்தலாம். அந்த நேரத்துல அந்த ஹெல்ப் மட்டும் இல்லைன்னா வந்து முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது மாரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உலகத்துல இது மாரி உதவி செய்றவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இந்த குடுக்கணும் அப்படிங்கிற முறையில. இவரு தொழிலதிபர் இவரு டாடா ரத்தன். இயற்கை எதுக்கு அவருக்கு பயணித்தது அவர? எத்தனையோ தொழில் துவங்கினார். அவரு வந்து அவரு அவருடைய எல்லா ப்ராடக்டும் எடுத்து பாருங்க. டாங்கிற வர எல்லா பொருளும் நீங்க எடுத்து பாருங்க. அப்படி தரமா இருக்கும். எல்லாமே தரம். குவாலிட்டி. அவருக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது? எப்படி அவருக்கு இந்த மனநிலை ஏற்பட்டது? ஆனா, இயற்கை அவர் இடத்துல வெளியில வந்து அவருக்கு அவர் உள்ளுக்குள்ளரே பந்தம் இல்லாமல் இருந்தாலும், வெளியிலேயே அவருக்கு பந்தம் இல்லாமல் இயற்கை செய்துவிட்டது. தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வந்து 4 முறை 4 முறை 4 பெண்களிடத்திலே காதல் வயப்பட்டிருக்கின்றார். ஆனா 4மே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதிலே அதிலே ஒன்றே ஒன்று வெற்றி பெற்றிருந்தால் கூட, இந்த மாரி தொழில், இந்த மாரி அனைவருக்கும் வேலைவாய்ப்பு இந்த அளவுக்கு ஒரு தாராளமானது, ஒரு ட்ரஸ்ட் வச்சு எல்லாத்துக்கும் நன்மை. இந்த கொரோனா பீரியட இந்தியாவுக்கு ஏத்த பண்ண என் சொத்து முழுதும் குடுக்கறதுக்கு தயார். என்னுடைய நாட்டு மக்களுக்காக அப்படின்னு சொன்னார். எவ்வளோ உதவி செய்திருக்கிறார். ஆனா ஆனா இந்த இடத்துல நீங்க அது மாரி எடுக்கக்கூடாது. ஏன்னா, அவரு இயற்கையாவே அந்த மாரி பந்தம் வந்து ஏற்படல. அந்த மாரி ஆயிருச்சு. அது மாரி எடுக்கக்கூடாது. அவர் அதே இருந்தால் கூட அவருக்கு அந்த மனதுல வந்து பந்தம் வந்து கிடையாது. அதனால தான் இவ்வளவு தொழில மிக சிறப்பாக உலகம் முழுவதும் அவனுடைய தொழில் இருந்தது. அந்த மாரி ஒரு நல்ல மனிதரிடத்திலே, நல்ல குணம் படைத்த மனிதரிடத்திலே, வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தத்துவத்தை புரிந்து கொண்ட ஒரு நபர். எல்லோருக்கும் தன்னிடத்திலே இருக்கக்கூடியதை வாரி வழங்கக்கூடிய தன்மை படைத்தவரா இருப்பார். அது பணமா இருக்கட்டும், அருளா இருக்கட்டும், என்ன மாரி இருந்தாலும் சரி, அது அத்தனையுமே கொடுக்கக்கூடிய மனம் இருக்கும். ஏன்னா, அவர்கள் உலகத்து மக்கள் மேல பந்தம் வச்சிருந்தாங்க. அவங்க மேல அன்பு வச்சிருந்தாங்க. அவங்க வந்து அவங்க பட்ட துன்பத்த தானே பட்ட மாரி ஃபீல் பண்ணாங்க. அவங்க மனத பொறுத்தவரை பந்தமே வந்து கிடையாது. எதையுமே பிடிச்சு வைக்கல. தான் இவ்வளோ சொத்து வச்சிருக்கவங்க கூட அந்த நெனப்பு கூட அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா, எதையுமே அவர்கள் பிடித்து வைப்பதே கிடையாது. உண்மையாகவே பந்தம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு வந்து புரிந்துக்கணும். அப்ப இந்த இடத்துல போராட்டமே தேவையில்ல. இந்த இடத்துல புரிந்து கொள்வது தான் மிக முக்கியமானது. நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து போராட மாட்டேன். அனுபவங்கள பிடித்து வைக்க மாட்டேன். எப்போ நடந்த விஷயத்த அத பிடித்து வைத்து திரும்ப உபயோகப்படுத்த மாட்டேன். உபயோகப்படுத்த மாட்டேன்னா, உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டு வைக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா விட்டுறணும் அத. உங்க ஞாபகத்துக்கே வரக்கூடாதுங்க. சாதாரணமா எடுத்துக்கணுங்க. அந்த சண்டையே நடக்காத மாரி நெனச்சுக்கணும். எல்லாமே முடிந்தது முடிந்தது. இப்ப ஃப்ரெஷ்ஷா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்த இனிமையா வாழ்க்கை நடத்தணும். இருக்கக்கூடியது எவ்வளோ காலம்னு சொல்ல முடியாது. எதுக்கு பழச போட்டு புரட்டி எடுத்து இருக்கக்கூடிய வாழ்க்கைய எதுக்காக கெடுத்துக்கணும்? எதுவுமே தேவையில்லையே! அதுக்கு என்ன பண்ணுங்க, மனத பொறுத்தவரை எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. மனதை பொறுத்தவரை நீங்க ஒன்றுமே செய்யாம இருந்தாலே போதுமானது. எல்லாம் கிளீன் ஆயிரும்.
நம்முடைய கடமைகளை மிக சிறப்பாக செய்யலாம். அருள் தந்தை அந்த கண்ட கனவை இதன் மூலம் நிறைவேற்றிக்கலாம். ஆகவே போராட்டமே இருக்கக்கூடாது. தியானம் பண்ணும்போது கூட போராட்டமே இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாலியா தியானம் பண்ணணும். அற்புதமா, அழகாக எங்கேயுமே மோதவே கூடாதுங்க. மோதிக்கவே கூடாதுங்க. என்னமானு வேற வரட்டுங்க. எப்படி வேணா வரட்டுங்க. எந்த மாரி உணர்வு வரட்டுங்க. அகத்த பொறுத்தவரை உயர்ந்தது, தாழ்ந்தது, நல்லது, கெட்டது அப்படின்றது கிடையவே கிடையாது. புறத்த தான் உயர்ந்தது, தாழ்ந்தது, நல்லது, கெட்டது அப்படின்னு இருக்கு. அப்ப யார் இடத்துல என்ன, எந்த மாரி பார்க்கணும், என்ன மாரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு புறத்துல வந்து கத்துக்கணும். அத வந்து வெறுக்கக்கூடாது, துறக்கக்கூடாது. அகத்த பொறுத்தவரை எல்லாம் ஒண்ணுதான். தெய்வீகமான எண்ணம் வந்தாலும் சரிங்க, சாக்கடையான எண்ணம் வந்தாலும் சரி, 2மே ஒண்ணுதாங்க. அத பொறுத்தவரை அங்க 2மே சரி சமம் தான். தெய்வீகமான எண்ணம் வந்தாலும், ஆஹா! நான் பெரிய ஆளு, எனக்கு பெரிய வந்துச்சு. நான் ஒரு சூப்பர் ஸ்டார், எனக்கு பெருசா வந்துருச்சே அப்படின்னு பெருமைப்பட தேவையில்ல. சாக்கடையான எண்ணமோ, முறையற்ற எண்ணமோ எது வந்தாலும், ஆஹா! நான் இந்த மாரி இருக்கனே, எனக்கு இது மாரிலாம் வரலாமா? இவ்வளவு நாள் தியானம் பண்றோமே, எனக்கு வரலாமா? அப்படின்னு ஒரு தாழ்வாக நினைக்க தேவையில்லை. அகத்த பொறுத்தவரை 2மே ஒண்ணுதான். 2மே விட்டுருங்க. 2மே ஃப்ரீயா விடுங்க. ஆன்மீகத்திலே முதலாக ஆன்மீகத்துக்கு போறாங்க. ஆன்மீகம் எதற்காக இருக்கின்றது? உலகத்திலே ஆன்மீகம் எதற்காக வந்தது? சாதாரண மக்களுக்கு என்ன, எது, எதை செய்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஆன்மீகத்திலே வந்திருக்கிறார்கள். எத்தனையோ விதமான ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றன. அது அத்தனையும் மக்களை நல்வழிப்படுத்துவதுடன் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத வந்து கத்துக்கணும். கத்துக்கணும்னா கடைசி வரை அதிலே இருக்க முடியுமா? ஆன்மீக சாதகர்னா இந்த பிறவி முடியிற வரை ஆன்மீக சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? எதார்த்தமா திங்க் பண்ணணுங்க. இது ஸ்கூல் போறோம். குறிப்பிட்ட காலகட்டம் வரை எல்லாமே கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டு திரும்ப அங்கேயே தங்கிட முடியுமா? ஸ்கூல் விட்டு வெளிய வரணுமே! மெடிக்கல் காலேஜ் போறாங்க. குறிப்பிட்ட வருடத்துக்கு பிறகு டாக்டர் ஆகி வேலை பார்க்கணுமே! எதுக்கு ஹாஸ்பிட்டல் போறோம்? உடம்பு சரியில்ல. அதுக்காக போனோம். உடம்பு சரியாச்சுன்னு வந்துரலாம்ல. திரும்ப ஹாஸ்பிட்டல்லே தங்கிட முடியுமா? அதேபோல ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக அது ஏற்படுத்தப்பட்டது. அப்ப ஆன்மீகத்திலே முதற்படி என்னவென்றால் அடைதல். 2வது படி என்னன்னா, அடைதல் அல்ல விடுதல். நன்மணி சார் ரொம்ப தூரம் சொல்லியிருக்காரு விடுதல். எதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்களோ மீதி இருக்கிறது என்னவோ அதுதான். விடுவதை விட்டு விட்டோம் என்றால் கிடைப்பது கிடைக்கும். அந்த மாரி அது விடுதல். ஆன்மீகத்துல அப்ப முதல் படி அடைதல், 2வது படி விடுதல். அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு, வேலைகள் எக்கச்சக்கமா வந்து வெளியில இருக்குது. செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றது. நம்ம வந்து அத அத போய் பார்த்தோம்னா, வேலைகள்ல ரொம்ப இருக்கு. அது தானா வருங்க. ஏன்னா, இங்கேயே அகப்போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தா நேரம் சரியா போயிருதுங்க. நம்முடைய எனர்ஜி கிட்டத்தட்ட 75% எனர்ஜி சரி பண்றதுக்கே போயிடுதுங்க. அப்ப புறத்துல செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. வேதாத்ரி மகரிஷி அவருடைய கனவை நிறைவேத்தணும்னா, எக்கச்சக்கமான செயல் வீரர்கள் தேவை. வீட்டுக்கு, நாட்டிற்கு எப்படி செய்யலாம்? என்ன மாரி செய்யலாம்? அப்படின்னு திரும்ப திரும்ப வந்து போயிட்டே இருக்கணும். அப்ப அது விட்டுவிட வேண்டும். கடமைகளை சிறப்பாக வந்து செய்யலாம். சாட்ல ஒருத்தர் குடுத்துருக்காரு. ரொம்ப பேரு நான் வந்து வட்டி குடுத்துருக்கிறேன். ரொம்ப பேரு திருப்பி தருவது கிடையாது. இதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது அவங்க வந்து ஒரு கஷ்ட நேரத்துல உங்கள்ட்ட கேட்குறாங்க. அவர்களுடைய கஷ்டத்தை போக்க வேண்டும் என்பதற்காக குடுத்தீங்க. அவங்களால உண்மையாகவே, நிஜமாவே அவங்க வச்சுக்கிட்டு தரலையா? இல்ல அவங்களால வந்து அந்த மாரி சூழ்நிலையா என்று பார்க்கணும். இல்லன்னா விட்டுற வேண்டியது. ஏங்க எப்படிங்க நான் எதுக்கு நான் நடத்துறதே இந்த தொழில் தான். நான் எப்படி விட முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதிலே பந்தம் வைத்தோம் என்றால், இந்த இடத்துல பந்தம் என்ன தெரியுங்களா? மனசு தான். ஆகா போயிருச்சே! இவ்வளவு இருக்கும். இந்த மாரி வந்திருக்கும். இந்த மாரி இருக்கும். அப்படின்னு மனசு தான் பிரச்சனை. புறத்திலே நீங்க தொழில் செய்றீங்கன்னா, அந்த இடத்துல அது வாங்குவது உங்களுடைய கடமை. அது என்ன மாரி முயற்சி பண்ணணுமோ அது பண்ணணும்.
கடுமையான முறையில் வேற மாதிரி முறையெல்லாம் அதை வந்து அவங்களுக்கு மன துயரத்தை கொடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க தனிநபர்னு சொல்கிறீங்க, பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா வாராக்கடன் எக்கச்சக்கமாக வந்துடுது. இந்த ஸ்டேட் பேங்க்ல லோன் வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாமே பார்த்து எல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அது மாதிரி பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதனுடைய சூழ்நிலையில் ஏதோ ஒரு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு வழி கிடையாது. எல்லா வகையிலும் பார்த்தா விற்றா கூட அந்த கடன் இல்லை, முடியல, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வாராக்கடன் முடிச்சுட்டு எது எவ்வளோ முடியுமோ அதை முடிச்சிட வேண்டியது, அவ்வளோதான். அதே போல தான் சரி கஷ்டப்படுறாங்க. இப்போ நமக்கு என்ன லாபத்தில் தான், நஷ்டம் தானே. சரின்னு வந்து பெருந்தன்மையை விட்டுறணும், ரொம்ப கசைக்கு புரியக்கூடாது, அவ்வளவுதான். அதாவது எங்கள் பேங்க்கில் வந்து ஒரு கடன் கடன் கொடுத்துருந்தாங்க. திரும்ப திரும்ப லெட்டர் போகுது, இது மாதிரி உங்கள் கடன் இவ்வளோ நடுவு சீக்கிரமாக திருப்பி விடுங்க, நீங்கள் வட்டி கூட கட்டல அப்படின்ட்டு. அதுவே என்பிஏ வச்சுட்டாங்க. அவர் லெட்டர் போடுறார். என்ன லெட்டர் போடுறாருன்னா, இந்த கடனை வாங்கியிருந்தோம், இப்போது நாங்கள் துறவறம் மேற்கொண்டு விட்டோம், ஆகவே இது போன்ற கடிதங்கள் எனக்கு அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் போடுறாருங்க. இவரு இருக்கும்போது, குடும்பத்தில் இருக்கும்போது வாங்கினாரு, இப்போ துறவறம் போயிட்டாராம், ஆகவே இந்த கடனை கேட்கக்கூடாது, ஆகவே இது போன்ற கடிதம் எனக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு போட்டிருந்தாரு. உடனே இந்த ஃபீல்ட் ஆஃபீஸ் லெட்டர் போட்டார். இப்போது துறவறம் போயிட்டேன்னு சொல்றீங்க, வாங்கும்போது இனிக்கின்றது, அது கொடுக்கும்போது கசக்கின்றதோ அப்படி லெட்டர் போட்டார். அதுக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தாருக்கு பாருங்க. ஒரு என்ன லெட்டர் போட்டிருந்தாரு தெரியுங்களா? ஏதோ வாங்கும்போது இனிக்கின்றது, கொடுக்கும்போது கசக்கின்றது என்று லெட்டர் போட்டிருக்கிறீர்கள். வாங்கும்போது என்னை இனிக்கவில்லை. அந்த கடனை உங்ககிட்ட வாங்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு எத்தனை தடவை நடந்திருப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன் அப்படின்னு அதையும் அவர் சொல்லியிருந்தார். மேற்கொண்டு அவர் வசூலிக்க முடியல. அது ஆர்பிஐக்கு அனுப்பிச்சு என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி சில இடத்துல உண்மையாகவே அவர் இடத்துல இல்லைன்னா, அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நேரத்துல வாங்கிட்டாங்க. முடியலன்னா, ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இப்ப இந்த இடத்துல மனது வந்து அந்த பந்தம் இல்லாம வந்துருச்சே, போயிருச்சே அப்படின்னு அந்த அந்த இதுல மனதுல இருக்கக்கூடிய கஷ்டத்த வந்து விட்டுட்டே உங்களுக்கு சாதனா பெறும். போனா போயிட்டு பாருன்னு வரும். எப்படி இந்த மாரி எல்லாத்துக்கும் மனது வரும்? நானே வந்து இந்த தொழில் கொண்டு தான் நானே வாழ்க்கைய நடத்துறேன். இந்த மாரி எல்லாத்தையும் விட்டா வந்து இங்க வீட்ல இருக்கிறவங்க திட்ட ஆரம்பிச்சுருவாங்களே! இந்த இடத்திலே மனது தான். மனது வந்து ஓகே. ரைட்டு. கைமாற்ற கைமாற்றா வந்து குடுத்தோம்னா ரைட்டுங்க. ஆனா மகரிஷி இதுக்கு ஒண்ணு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல திருச்சியில ஒரு பிஹெச்ல ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல வந்து ஒருத்தர் சொன்னாரு. எல்லாம் லெக்சர் முடிச்சோனே ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த மாரி நான் ஒருத்தருக்கு வந்து பணம் குடுத்தேன். பணம் வந்து வரல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு. அவரு எந்த நோக்கத்துல கேள்வி கேட்டாருன்னு தெரியல. ஆனா மகரிஷி என்ன மாரி பதில் சொன்னாங்க அப்படின்னா, அதாவது அதாவது இப்ப ஒரு பூஞ்சோலை. பூஞ்சோலைன்னா எல்லா மரங்களும் இருக்கணும். ஒருத்தர் வந்து பெரிய ஏக்கர்ல 4, 5 ஏக்கர்ல பழமரம் வைத்திருக்கின்றார். யார் வேணா வந்து சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்றார். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நன்மை. ஆனா இது மாரி யாரும் செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறார். நண்பர் ஒருத்தர் கஷ்டப்பட்டாரு. அவரு வந்து பணம் கேட்கிறாரு. நம்மகிட்ட இருந்தா குடுத்தா பரவால்ல. ஆனா நம்ம என்ன பண்ணோம், வட்டிக்கு வாங்கிட்டு அவருக்கு குடுத்தோம். இப்ப இணைஞ்சு அவர் கட்டல. குடுத்தவரு ஃபைனான்ஸ்காரர் நம்மள தொரத்துறாரு. இப்ப சிக்கல். நான் வந்து அவருடைய துன்பம் ஏற்பட்டதுன்னு நான் வந்து அவருக்கு நன்மை செஞ்சேன். ஆனா எனக்கு ஏன் துன்பம் வருது அப்படின்னு மனுஷன் கேட்கிறாரு. உங்ககிட்ட இருந்து நீங்க குடுத்தீங்கன்னா பரவால்ல. உங்ககிட்ட இல்ல. நீங்களே கஷ்டப்படுறீங்க. நீங்க வந்து வட்டி வாங்கிட்டு குடுத்துட்டு, அவர் தரலன்னா எனக்கு ஏன் துன்பம் வருதுன்னு கேட்கக்கூடாது. ஆக உங்ககிட்ட இருந்தா நீங்க வந்து குடுக்கலாம். குடுக்க அப்படி இல்லைன்னா, அது மாரி குடுக்க தேவையில்லை. தாராளமா இருந்தா குடுக்கலாம். அப்ப கைமாட்டு வாங்குறோம்னா, நம்ம வந்து அந்த நேரத்தில இலகிய மனதில நம்ம வந்து குடுத்துர்றோம். சில பேர் குடுப்பாங்க, குடுக்க மாட்டாங்க. இவன் மனத பொறுத்தவரை சரி அப்படின்னு விட வேண்டியது. அப்புறம் என்ன பண்றது? என்னுடைய மனைவி என்கிட்ட சொல்லுவாங்க, "இவரு பணம் யார் குடுப்பார்ன்னா, யாரு பணமே திருப்பி கொடுக்க மாட்டார்களோ, அவருக்கு தான் பணம் குடுப்பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நடைமுறையில எக்கச்சக்கமாலாம் நடந்திருக்குதுங்க. சரி அவ்வளவுதான். வந்ததை வரவழைப்போம். வாழ்த்த வேண்டியதுதான். சமீதம் நம்முடைய ஏதோ ஒரு பிறவியில நம்ம கடன் பட்டிருக்க பொருள் இப்ப அடைச்சிருச்சுன்னு நெனைக்க வேண்டியதுதான்.
இருந்தாலும் நன்மையாக நம்ம நினைத்துக்கலாம். மனதை பொறுத்தவரை கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து அது மாதிரி இது மாதிரி வாங்கிட்டு இந்த அடுத்த உங்களுக்கு பாருங்க வந்து அடுத்த திங்கட்கிழமை உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு பேங்க் திறந்தோடனே நான் உங்களுக்கு செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிச்சயமா திருப்பி குடுத்துருவேங்க அப்படின்னு சொன்னா தான் எனக்கு ஏதோ டவுட் இருக்குது. நான் குடுத்துருவேன்னு சொன்னா கூட குடுக்கலாம். நிச்சயமா நான் குடுத்துருவேங்க. என்னை நம்புங்க அப்படின்னு சொன்னா, அங்க ஏதோ சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவங்களால முடியாது. இப்ப வேணும்னு பண்றாங்க, வச்சுட்டு பண்றாங்க இல்லையான்னு நம்ம வந்து அத கணிக்கணும். கணித்துட்டு சரின்னு வந்து மனத பொறுத்தவரை கஷ்டப்படாம இருந்துக்க வேண்டியதுதான். ஏன்னா, அத நினைச்சாவே டென்ஷன் ஆயிரும். இது மாரி வந்து சொல்லிட்டு நம்மள ஏமாத்திட்டாங்களே, அதுல கூட பணம் போனா கூட பரவால்ல. நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு இது வரும் பார்த்தீங்களா? அது ரொம்ப கஷ்டம். அப்ப நைட்டு கூட தூக்கம் வராது. இப்போ உண்மையாவே என்ன, அதுல வந்து அதாவது மனத பொறுத்தவரை அந்த கஷ்டமான உணர்வு போகணும் அப்படின்னு போராடாம, அத அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டோம்னா, பரவால்ல அப்படின்னு விட்டுறலாம். நீங்க என்னதான் நீங்க பண்ணுங்க, குடுங்க, வாங்குங்க, கொடுக்கல், வாங்கல் எல்லாமே பண்ணிக்கங்க. ஆனா, அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் யாருக்கு எப்போ எடுக்கணும், எப்போ குடுக்கணும் எல்லாமே தெரியும். ஆக நிஜமாகவே மற்றவர்களுக்கு அந்த மாரி இரவல் கொடுக்கக்கூடிய மனம், அந்த பணம் கடவுள் நம்மகிட்ட நம்ம குடுத்துருக்காரு பார்த்தீங்களா? நம்ம வந்து யார்கிட்டயும் கேட்காம, நாம கொடுக்கக்கூடிய நிலையில வைத்திருக்காரு பார்த்தீங்களா? அதுக்கு நீங்க நன்மை என்று நினைச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப நல்லது. உங்கள மாரி ரொம்ப பேர் இருக்கனால தான் வந்து நாடு ரொம்ப நல்லா இருக்குது. ஆகவே மனத பொறுத்தவரை கஷ்டப்படாதீங்க. அவன் குடுக்கல அப்படின்னு வந்து கஷ்டப்பட்டுக்காதீங்க. ஃப்ரீயா விடுங்க. நிஜமா உங்களுக்கு வர வேண்டியது வேற ரூபத்துல உங்க குழந்தைங்களுக்கு வேற ரூபத்துல எந்த ரூபத்திலயா இயற்கை அழகா வாரி வாரி கொடுக்கும். ஆகவே அந்த குடுத்தத வாங்குறத முயற்சி பண்ணுங்க. ஆனால் மனத பொறுத்தவரை கஷ்டப்பட்டுக்காதீங்க. கஷ்டம்னா இந்த மாரி நம்ம நன்மை செஞ்சோம்னா அது வரத்தான் செய்யும். நல்லவங்களுக்கு தான் கஷ்டம் அதிகமா வரும். அது வரத்தான் செய்யும். அது இயற்கை. அப்படிதான் யாரா இருந்தாலும் குடுக்கறது வரலன்னா கஷ்டமா தான் இருக்கும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வேற வகையில மனத பொறுத்தவரை மாற்றணும், கஷ்டம் இருக்கக்கூடாது, இந்த மாரி இருக்கக்கூடாது அப்படின்னு மனத பொறுத்தவரை எந்தவித கண்டிஷனும் போடாம அப்படியே ஃப்ரீயா விட்டோம்னா, நம்முடைய செயல் தான் தெளிவா தெரியுங்க. இல்லன்னா எந்த மாரி செயல் செய்யணுங்கிற அறிவு கூட நமக்கு இல்லாம போயிரும். நல்லத கெட்டதா நெனச்சுக்குவோம், கெட்டத நல்லதா நெனச்சுக்குவோம். ஆக அகத்த பொறுத்தவரை பந்தம் இல்லாமல் இருந்தோம் என்றால், புறக்காரியங்கள சிறப்பாக செயல்பட முடியும். நிறைவாக இஸ்ரேல் அந்த பாலஸ்தீனத்தில வந்து 15 மாத போருக்கு பிறகு, இப்போது உடன்படிக்கை ஏற்பட்டு, இவரு ட்ரம்ப் வரத்துக்குள்ள அத முடிக்கணுன்ட்டு ட்ரம்ப் எச்சரிக்கைப்படுத்திட்டாரு. பாருங்க ஒரு ஆளு வராரு பாருங்க எப்படி. அது அதெல்லாம் வேற விஷயம். அந்த அரசியல்ங்கிறது வேற விஷயம். ஆனால், அதுக்குள்ள முடிக்கணும்னு இப்ப சமரசமா போயிட்டாங்க. இப்ப போர் இல்லாம இருக்குது. ஏன் இந்த இது வந்து முன்னாலேயே ஏன் அந்த அறிவு வரல? இவ்வளோ கஷ்டப்படணும் கிட்டத்தட்ட யாரு? ராணுவ வீரர்கள் கூட இல்லைங்க. சாதாரணமாக பாலஸ்தீனத்தில கிட்டத்தட்ட 45,000 பேர் சாதாரண மக்கள் இறந்திருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? சாதாரண மக்கள். இயல்பு வாழ்க்கையில இருக்கிற மக்கள் என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களுக்கு எதுக்கு இந்த பனிஷ்மென்ட்? அதனால எதிலுமே மனதுக்குள்ள மட்டும் பந்தம் இல்லாம, உலகப் பொருட்களை பந்தம் வைத்து நம்முடைய கடமைகள நம்ம வந்து சிறப்பாக செய்யலாம். அந்த போரில்லா நல்லுலகம், இந்த வன்முறையற்ற, எதையும் பிடித்து வைக்காத தன்மையிலே இருந்தோம் என்றால், எங்கேயும் பிரதிபலிக்காது, எதிரொலிக்காது. போர் என்பது ஏற்பட வாய்ப்பே கிடையாது. அந்த தனி மனிதன் மூலமா தான் போர் இல்லாத நல்லுலகம் வேண்டும். போர் இல்லாத தமிழகம். அத குடிச்சாச்சு. தப்பி தவறி குடிச்சாச்சு. பிடிச்சிருச்சு. பிடித்து வச்சாச்சு. அந்த இன்பத்து மேல பற்று வச்சாச்சு. பந்தம் வச்சாச்சு. அந்த குடித்த எத்தனை முறை சத்தியம் பண்ணாலும், அந்த குடித்த உடனேயே அது குடிக்கலாமான்னு ஒரு அந்த 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 உணர்வு ஏற்பட்ட உடனேயே அந்த மூளையில பயந்து உடல் நரம்புகள் கிளர்ச்சி பெற்று, அதை செயல் செய்வதற்கு என்ன வேண்டும்? பணம் இல்லைன்னா எப்படி பணத்த தயார் பண்றது? யாருக்கு ஃபோன் பண்ணி, "இப்ப நான் ரொம்ப அவசரமா இருக்கேன், ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கேன், ரொம்ப இருக்கேன். எனக்கு எப்பயாவது இப்ப மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு நானு அடுத்த வாரம் குடுத்துர்றேன்." அப்படின்னு அவங்களுடைய கருணை உள்ளத்த பயன்படுத்தி பணத்த வாங்கி போயிட்டு தண்ணி போட்டுற வேண்டியது. அத செயல்படுத்தாம இருக்கவே முடியாது. அந்த மது அருந்த வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது என்றால், அத ஆதரிக்கவும் இல்லாம, எதிர்க்கவும் இல்லாம, ஆதரிச்சாவும் பந்தம், எதிர்த்தாலும் பந்தம். ஆதரித்தோம் என்றால் உடனடியாக அதுக்கு உண்டானது எப்படிதான் பணம் கிடைக்குமோ தெரியாது. எப்படியாவது அவங்களுக்கு பணம் கிடைச்சிரும். கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைக்காது. இவங்க மட்டும்
தண்ணி போறணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எந்த ரூபத்திலையாவது அந்த சாயந்தரத்துக்குள்ளார அதை அடைந்தே தீர்வார்கள், பணத்தை அடைந்தே தீர்வார்கள், அது போட்டே தீர்வார்கள். அந்த அளவுக்கு அந்த வெறி, அந்த செயல்படுத்தும் நோக்கம். மற்ற விஷயத்துல அந்த மாதிரி வராது செயல். ஆதரித்த காரணத்தினால எதிர்த்தா என்ன ஆகும்? எதிர்த்தா என்ன ஆகும்? குற்ற உணர்வு. ஆகா, இந்த மாதிரி பண்ணிட்டேனே, தண்ணி போட்டேனே, இந்த மாதிரி பண்ணிட்டேனே பண்ணிட்டேனே, குற்ற உணர்வு. தண்ணி போடுறது என்னமோ ஒரு 5 நிமிஷம் தான். ஆனா அந்த நேரம் தவிர மீதி நேரத்துல தண்ணீர் தின்னு மது அருந்தணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியா இருக்கும் என்ற எண்ணமும் போடக்கூடாது அப்படிங்கும்போது குற்ற உணர்வு மாறி மாறி ரெண்டுமே மாறி மாறி வந்த காரணத்தினாலே அதிலிருந்து அவங்க மீளவே முடியாது. ஆனால் அந்த தண்ணி போடக்கூடிய உணர்வு ஏற்பட்டது என்றால் அந்த உணர்வை ஆதரிக்காம எதிர்க்காம அப்படியே விட்டாங்கன்னா வேற எதுவுமே நடக்காதுங்க. இது சரியா புரிஞ்சுக்கணுங்க. இது வந்து இது சாதாரண புரிதல் இருந்தாலே போதுமானங்க. அங்க சிக்கல் வருவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அவங்க திரும்ப அதுக்கு போவே மாட்டாங்க. ஆனா கொஞ்சமாவது அவங்க மாறணுங்கிற எண்ணம் இருந்தா இது ஒர்க் அவுட் ஆகும். இல்ல ரொம்ப சுகமா இருக்கு. இத விட உலகத்துல எதுவுமே கிடையாது. என்னமோ தியானங்கிறாங்க. அந்த தியானத்த விட அற்புதமா இது இருக்குது அப்படின்னு வருவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது. தண்ணி போடாமயே இங்க அற்புதமான துரியாதத்திலேயே அந்த தண்ணி போட்ட நிலைக்கு போ முடியும். அது உடலுக்கு கேடு, காசுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு கேடு. ஆனா துரியாதத்துல ஒரு கெடுதல் இல்ல. அதே போதையில இந்த துரியாதத்திலே இருக்கலாம். அவங்களுக்கு அது எப்படி புரிய வைக்கிறது? நம்ம பண்ணலாம். நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். நாம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு நேரத்த வந்து குடுக்கலாம். அந்த போதையில்லா தமிழகத்தை ஏற்படுத்தணும்னா. ஏன்னா எத்தனை பேர் நினைக்கிறாங்களோ, அத பொறுத்து தான் அது வருங்க. திரும்ப நம்ம நம்ம தியானம் பண்றவங்க ரொம்ப நல்லவங்க. திரும்ப திரும்ப கெட்டவங்க நினைக்கிறதே நடக்குதுன்னா, நல்லவங்க நினைக்கிறது ஏன் நடக்காது? அது நடக்கும். ஆகவே அந்த போரில்லா நல்லுகத்தையும், போதையில்லா தமிழகத்தையும் ஏற்படுத்தும் என்று கூறி, இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. இவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. Facebookல கவனித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.